ஒரு நாள் வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது நிறுத்து. இங்க மழை தானே வந்தது, விதி எங்க வந்தது? அந்த மழையே விதி தான் சார். 8 மணிக்கு பெஞ்ச மழை 7:58 பெஞ்சிருக்கலாம், இல்ல 8:02 பெஞ்சிருக்கலாம். அது ஏன் சார் கரெக்டா 8 மணிக்கு என் வீட்டை கிராஸ் பண்ணும்போது பெய்யணும்? இதுக்கு வானிலை அறிக்கை ரமணன் தான் பதில் சொல்லணும். மேல ஹலோ, ஐ எம் சரவணன். சின்சியரா ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது மழை வந்து மூட் அவுட் பண்ணுதுங்க. வெறும் காலதான் ஜாகிங் போவீங்களா? அது அக்கிபஞ்சர் ஜாகிங்க. கட்டவரில் கல்லு குத்தினா கல்லீரலுக்கு நல்லதுங்க. வாங்களேன், உள்ள போலாம். ஹலோ, வீடு திறந்திருந்தா உள்ள போயிடுறதா? யார் வீடோ? வீட்டை பார்த்தா தெரியலையா? ஓனர் நல்லவரா தான் இருப்பாரு. இப்போதைக்கு மழை விடுற மாதிரி தெரியல. வாங்களேன். இல்ல, டைம் ஆச்சு. ஐயோ, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. உள்ள வாங்க. ஐயோ, யார் பைக்கோ? ஓனர் திட்ட போறாங்க. ஏங்க, பைக் தானங்க, கொண்டாட்டியா? நினைச்சா நினைட்டோம். நீங்க உள்ள வாங்க. வாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஊட்டியில பார்த்ததே இல்லையே. மாயா, நான் பாட்டனி ஸ்டூடெண்ட். ஒரு ப்ராஜெக்ட்காக ஊட்டிக்கு வந்திருக்கேன். டேய் சரவணா, பைக் கவர் எடுத்துக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட? அம்மா, வாச தளிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி மேல பட்டாலும் உசுர் போற மாதிரி கத்துவ. இப்ப மட்டும் பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிட்ட பைக்கோட கவரை உருவிட்டு வந்துட்டியே. பைக் நினையாதான்னு கேக்குறேன். ஆமா, இது யாரு? ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டுன்னா வீட்ல உட்கார வச்சு பேச வேண்டியதானே? அதை விட்டு மழையில தெரிஞ்சிட்டு இருக்க. சீக்கிரம் வீடு வந்து நீ போமா, வரேன். ஃப்ரெண்டா? முதல்ல ஃப்ரெண்டா பழகிக்கலாமே, அப்புறம் அப்புறம் பழகிக்கலாங்க முதல்ல. ஏங்க நினைஞ்சிட போறீங்க? மழை விட்டாச்சு. கொஞ்சம் இரு. அந்த ஷீட் ப்ளூ கலரா? ஐயோ, போலீஸ் புத்தினா போலீஸ் புத்தி தான் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இனிமே நீ இன்ஸ்பெக்டர் இல்ல, ஏட்டு. மேல மாப்ள, சூப்பர் ஆஃபர் வந்திருக்கு. ஒரு பொண்ணை தூக்கணுமா, அட்வான்ஸ் 25000 தந்திருக்காங்க. பார்ட்டி வெளியே நிக்குது, என்ன சொல்லலாம்? யோ, நம்ம கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறவங்க கூலி படை கிடையாது. போய் காசு திருப்பி கொடு. மாப்ள, அமௌண்ட் போறியா பெருசா இல்லையா? சரி சரி சரி, திருப்பி கொடுத்துறேன். ஏய், என்னப்பா மாவட்டத்தோட பிறந்த நாளைக்கு மன்சோர் சாப்பிட ஆள் அனுப்புமா? பணம் வந்துருச்சா? இன்னும் வரலப்பா. சரி, 6000 ரூபாய் சேர்த்து வாங்க. சரி. ஹாஸ்பிட்டல் செலவாயிருக்கு. மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். சார் ப்ளீஸ். பணத்தை வாங்கிட்டு போமா. ஏய், அட சொன்னா கேளுமா, போமா போ. ஏய், இரு வரேன். ஏங்க மாயா, எங்கங்க போறீங்க? ஹே சரவணன், நீங்க எங்க? இது நம்ம ஆபீஸ் தான். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்ட் மேடி டீனான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா அவளை அவங்க வீட்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ பாவம். நீங்க மட்டும் வாசல்ல உங்க கூட்டத்தோட வந்து கலாட்டா பண்ணீங்கன்னா நான் பின் வழியா நைஸா வந்து டீனாவை தூக்கிட்டு போய் மேடியோட மேரேஜ் ஆனா பண்ணிடுறேன். நீங்க தனியா இருப்பீங்களே, வேணா நான் கூட வரேன். சோ ஸ்வீட். இருங்க, ஐயோ, பணம் தரேன். இது பணத்துக்காக இல்ல, காதலுக்காக பண்றேன். நீங்க என் கூட வந்தா யாரு கலாட்டா பண்ணுவாங்க? தோ மாமா பண்ணுவாரு. ஏன் மாமா கலாட்ட பண்ண மாட்டேன்? நம்மளாம் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறவங்க தானே, கூலி படை கிடையாதுல்ல. காதலுக்காக உசுரும் கொடுக்கலாம், உசுரும் எடுக்கலாம். உன் காதலுக்காக நீ உயிரை கொடுக்கணும். ஆனா நீ அடுத்த உயிரெல்லாம் எடுக்கிற. சார், மேல ஏன் கூட்டமா வந்திருக்கீங்க? யார் நீங்க? யோ, லிப்ட் கேட்ட போனா கார்ல ஏத்தி கட் பண்ணிச்சு கர்ப்பமாக்கி இருக்கான் உங்க வீட்டு பையன். ஏன் கத்துறீங்க? இவள யார் ரேப் பண்ணது? சோப்பு விக்கிறவங்களா? சோப்பா? சோப்பு இல்லையா, ரேப்பு. இருங்க, இந்த சின்னவனை கூப்பிடுறேன். டேய் வினோத், பசங்க கச்சேரி ஆரம்பிச்சாங்க. போலாமா? வாங்க போலாம். ஏங்க, இது உங்க மோதிரம்? நல்ல வேளை இது மேடியோடது. இத காட்டினாதான் டீனா வருவா. இது என் விரலுக்கு லூசா இருக்கும், உங்க விரலே பத்திரமா இருக்கட்டும். என்னன்னா யாரு இவங்கெல்லாம்? சோப்பு விக்கிறவங்களா? சீப்பா சீப்பா? ரேப்புடா, ரேப்பு. இவள கெடுத்தவன் யாரு? ஓ, அடுத்தவனா? கலட்டு தம்பி பயலுகளா? சுரேஷ். நோ சவுண்ட். கண்டுபிடிச்சிருவாங்க. கே கண்ட்ரோல். இவன் தான் மூணாவது. என்ன விஷயம்? ஏப்பா,
அட்ரஸ் கரெக்ட் தானே? மாயா அட்ரஸ் கரெக்ட் தானே? மேடி கொடுத்த அட்ரஸே தான். யோ அட்ரஸ் கரெக்ட் தாயா? கொஞ்ச நேரம் நியாயத்தை கேட்டுட்டு இரு. நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவனுக்கு தான் ஒண்ணுமே கேட்க மாட்டுது. யோ எங்களுக்கு நியாயம் வேணும், ஏன் நியாயம் அட நிறுத்துப்பா, வீடு தேடி வந்து டொனேஷன் கேக்குறாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு 10 ரூபா போட்டு அனுப்ப வேண்டியதானே? டொனேஷனா? இவள கெடுத்தவ யாருன்னு கேட்டுக்கிட்டு யார் வீட்டுல வந்து என்ன பேசுற? நாங்க 4 பேர் கட்ட பிரமிச்சாரிடா. உன்னை என்ன பண்ற மாதிரி? கிளவ ரொம்ப கோமா போறான். ஏப்பா உங்களை தவிர வேற யாருமே இங்க இல்லையா? எங்க அக்கா இருக்கா. டீனா எங்க இருக்க? தம்பி. ஓ, நீங்க தான் மேடியோட ஆளா? ஓ விஷயம் தெரிஞ்சு போச்சா? எங்க உங்க பேத்தி டீனா? நான் தான் டீனா. ஆ? நீங்க டீனாவா? ஹாய். மிஸ் மேடி. ஹலோ ஏப்பா டீனாங்கிறது தெரியும். மூடிட்டு வைடா விளக்கென கருப்பா. டீனா மாயா கிளம்புங்க சீக்கிரம் போலாம். வரேன். என்ன தேடுறீங்க? பல்செட் எடுத்து வந்துடுறேன். ஓகே. ஜுவல் செட்டோட ஓடி போன லவர்ஸை பார்த்துருக்கிறேன். ஆனால் பல் செட்டோட ஓடி போன லவர்ஸ் இப்போ தான் கேள்விப்படுறேன். அந்த வீணா போன மூஞ்சிக்கு டீனான்னு பேரா? பாட்டியை திட்டாதீங்க சார். என்ன ஆயா மேலே உனக்கு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டு? காரணம் இருக்கு. ஏறுங்க டீனா. இவன் கூட நானா? மேடியை தவிர என் பாடியை யாரும் டச் பண்ணக்கூடாது. சரி நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் நடுவுல உட்காந்துக்கிறேன். ஏறுங்க. ரைட். போலாமா? யார பார்த்து நான் கெட்டா என்ன சொன்னேன்? என்ன கொல்லாம விட மாட்டேன்டா. அண்ணா அந்த மாதிரி டீனா போயிட்டு இருக்கான். ஐயோ டீனா. அப்பா அங்க சுடுறாடா, சுடுற போறா. சீக்கிரம் ஜீப் எடு. பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. ஒழுங்கா மரியாதையா வண்டி நிறுத்து, இல்ல சுட்டுருவேன். டீனா குடும்பமானத்தை வாங்காத. ரொம்ப முக்கியம். இரு அது நடந்தது 10ஆம் தேதி 10 மணிக்கு அவலாஞ்சி முற்றோடா. எப்படி சார் தெரிஞ்சது? இப்போதான்டா கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது சார் மேல. லேட் மேரேஜா இருந்தாலும் லேட்டஸ்டா நடந்துச்சுல. விதிக்கு தாங்க தேங்க்ஸ் விதிக்கா? சொல்லணும். ஏன்? அதாங்க நம்மள அடிக்கடி மீட் பண்ண வைக்குது. அது நம்மள வச்சு ஏதோ பிளான் பண்ணுதுங்க. அதை உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? எனக்கு தெரியலையே. ஸ்டில் எடுக்கணும். வரேன். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? என்ன சொல்லணும்? அட்ரஸ், ஃபோன் நம்பர். எதுக்கு? மறுபடியும் மீட் பண்ணதா? அதான் விதி பிளான் போடுதுல. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது பாப்போம். ஏங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடியும். யாரா நீங்க? ஹலோ வாட்ஸ்அப் பாத்தியா? இப்போ ஆளு என் கையில. இன்னும் 1/2 மணி நேரத்துல கொல்லிமலை தாபாக்கு வரல, உன் லவ்வர் உயிர் எடுத்துருவேன். ஏங்க யாருக்கு யார் லவர்? இப்ப யாருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? வேற யாரு? மாயாவை தான் வர சொன்னேன். என்ன கடத்தினா மாயா எப்படி வருவாங்க? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு செல்போனும் லவ்வரும் 2 கண்ணு மாதிரி. அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. லாஜிக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் தான் மாயா லவர்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? 1 வாரமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உன்னை தூக்கி இருக்கேன். 10 நிமிஷத்துல பதறிட்டு வருவா. வருவாளா? வந்தாளா? வாமா வா. உன்னை கூட்டத்துல வச்சு தூக்க முடியாதுன்னு தான் உன் லவர் இங்க கடத்திட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் உன்னை இங்க வர வச்சேன். ஏய் தூக்கிட்டு வாங்கடா. அண்ணே நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். அடிபட போது தயவுசெய்து ஒதுங்கி நில்லு. நீங்க வருவீங்க. நான் தான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொன்னேன்லண்ணே. சொன்னேன்ல விதி நம்ம 2 பேரை வச்சு ஏதோ பிளான் பண்ணுதுன்னு.
எச்ச சொன்னா கேளுங்கண்ணே, என்னால உங்களை அடிக்க முடியாதுண்ணே. ஏன் என்ன மட்டும் அடிக்க மாட்டேங்கிற? அண்ணே, தெரிஞ்சோ தெரியாமலையோ என் லவ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அந்த மரியாதைக்காக தான் என் மனசு மாறதுக்குள்ள இங்க நானே போறேன். வாங்கடா. யாருங்க இவங்க? எதுக்கு உங்களை தூக்கணும்? அது ஊர் பிரச்சனைங்க. அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். இன்னும் ஒரு வாரத்துல கோர்ஸ் முடிஞ்சு ஊருக்கு போயிடுவேன். இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே ஊருக்கு கூப்பிட்டுருவாங்க. ஏண்டா அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை தூணோட அடிக்க வேண்டியதானே? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா? இதே கேள்விதான் சார் அவளும் கேட்டா. கடத்தும் போதே அடிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம்ல. முதல்ல அடிச்சிருந்தா நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. லவ்வா? அதனால தானே நீங்க பதறி ஓடி வந்தீங்க. நீங்க வேற, யாரா இருந்தாலும் நான் தேடி வந்திருப்பேன். பாய். ஏங்க, விதி சேர்க்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அதோட வேலை தாங்க இதெல்லாம். அப்படியா? நாளைக்கு லீ மெரிடியன் வாங்க, விதி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லவ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹோட்டலில் கூப்பிட்றாள். செம ஃபாஸ்டான பார்ட்டி போல. ஐயோ, அவ அதுக்கு கூப்பிடல சார். பின்ன எதுக்கு? I'll call you later. Okay, bye. ஏங்க, வர சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கீங்க. விதி விதின்னு சொன்னீங்கல்ல, விதிப்படி நம்ம சேர்றோமா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். செக் பண்றதா? எப்படி? இந்த ஹோட்டல்ல மொத்தம் 29 ஃப்ளோர் இருக்கு. இப்போ நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு லிஃப்ட்ல ஏறுவோம். நீங்க ஏதாவது ஒரு ஃப்ளோர் சூஸ் பண்ணுங்க, நான் ஏதாவது ஒரு ஃப்ளோரை சூஸ் பண்றேன். நாம 2 பேரும் ஒரே ஃப்ளோர்ல இறங்கி மீட் பண்ணா நாம ஒண்ணு சேரணும்னு விதி இருக்கிறதா ஒத்துக்கிறேன். அது எப்படிங்க? விதி சேர்க்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாதே. லிஃப்ட்டுக்கு போலாம் வாங்க. ஏங்க, ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒரே ஃப்ளோர்ல மீட் பண்ணலாம். தெரியல. அப்புறம் என்னைக்குமே நம்ம மீட் பண்ண முடியாம போயிடுங்க. அதனால இந்த விதி விளையாட்டுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிடலாமா? இரு, காலை கடன் முடிவுக்கு மட்டும் தான் காஃபி சாப்பிடுவாங்க. நீனா காதல் சொல்றதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்ருக்க? முழுசா கேளுங்க சார். You hear that bass bumping, 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 you hear that bass bumping. அது எப்படா விதி உன் வாழ்க்கையில மட்டும் அவ்வளோ அழகா வயலின் வாசிக்குது? இந்த தடவை வேலை செஞ்சது விதி இல்ல சார், ஏன் மதி. மதியா? எங்க ஆளுங்களை வச்சு இந்த ஹோட்டல் சிசி கேமரா மானிட்டர் மூலியமா மாயா லிஃப்ட்ல எந்த பட்டன் நமக்குறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோடுவோட கூட இருக்கிறவங்களுக்கு கன்வே பண்ணதா காஃபி பிரேக். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஒண்ணு இல்லையே. நீங்க நெருங்கி வந்த கேப்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கணுமே. ஆமா சார், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர இடைஞ்சல அந்த டஸ்ட்பினை எட்டி உதச்சு. எங்க லவ் இந்த ஊரே பட்டாசு வெடிச்சு கொண்டாடிச்சு சார். வெடிச்சது பட்டாசுலடா, B1 போலீஸ் ஸ்டேஷன் சார். மேல RDX, the massive disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. Santa, 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 Santa. யாரா நீ? டிபார்ட்மெண்ட்ல போலீஸ், டீலிங்ல டெரரிஸ்ட், பேரு RDX. நான் குத்துனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இந்த எலெக்ஷன்ல கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், மேனிப்புலேஷன், வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கூடாது. ஏன்
என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போக கூடாது. இந்த RDX எமோஷன் ஆனா எதிரிக்கு ப்ரொமோஷன். மேல என்னுடைய ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏம்பா மூச்சு விடாம பஞ்சு டைலாக் பேசினா மிரலும் வானுங்கன்னு சொன்னேன். இங்க முதுகு பின்னாடி 3 மீட்டருக்கு அருவா வச்சு நிக்கிறானுங்கப்பா. பயப்படாதீங்க சார், என்ன மாதிரி தைரியமா இருங்க. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் தான் அருவா பக்கத்துல இருக்கிறேன். இப்போ தைரியம் தான் உங்க செக்யூரிட்டி. லேசா பயந்தாலும் போட்டுருவாங்க. சாவடிக்காம விட மாட்டேன் போல, சொல்லி தொலை. எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? சொல்ற மாதிரி பேசல, செத்துருவீங்க. சொன்னாலாதான் நடக்கும் போல. டேய், எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. ஏம்பா உடனே போக சொல்லிட்டாம்பா, போயிடலாமா? ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க. இது வேறையா? இந்தா வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டா ஸ்வீட், பிரச்சனைன்னு வந்துட்டா ட்ரீட். ஏய் டிடிஎஸ் ராஜசேகர், RDX ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், RDXனா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கு, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த RDX பத்த வச்சாதான்டா வெடிக்கும், இந்த RDX பார்த்தாலே வெடிக்கும். வெடிச்சிருச்சு. இடிச்சிட்டு வந்தா வெடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்பு வச்சது ஏன்டா சொல்ல? முன்னாடியே சொன்னா த்ரில் இருக்காதுல. த்ரில் வேணா பாம்பு பூத்துல கைய விடு, இல்ல பொதகுழியில காலை விடு. என்ன ஏன்டா வம்பள கோத்து விடுற? ஆள விடுறா சாமி, உன் சாவகாசமே வேணாம். ப்ராமிஸை மறந்துட்டு இப்படி பாதியிலேயே போனா நியாயமா? ப்ராமிஸா? இது எப்படியோ தடுக்கணும். ராஜசேகர் வேற ராஜசேகர்லடா, RDX ராஜசேகர். எப்படி? அது நானா வச்சுக்கிட்ட பேர் இல்ல, பாம்பு வெடிச்சதுல தானா கிடைச்ச பேர். ஆமா, பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. ஐயா, நீ அவ்வளவு மோசமானவனா? தள்ளி நில்ற. இதுக்கே தள்ளி நில்லுன்றிய? உன் லவ் பிரிச்சது இவன் தான் தெரிஞ்சா எட்டி மிதிப்ப போல. சாரி பிரதர், பண்ண தப்பு தான். உங்க லவ் திருப்பி சேர்த்து வச்சிட்டேன்ல. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சார் என்ன வெளியே விடுங்க சார், நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு. உன்னை வெளியே விட்டா அதுவும் போயிடும். நான் மினிஸ்டர் கிட்ட பேசாட்டி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்காது. எனக்கு வச்ச சூனியத்துக்கு நீ கொடுத்த மானியண்டா அது. சரி, ரிலீஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்களே சொந்த ஜாமீன் எடுத்து உங்க கூடயே வச்சுக்கீங்க. கருப்பு பனியன் போட்டா பார்க்க பவுன்சர் மாதிரியே இருப்ப, நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு சேஃப் தான். யோ 702 சார். சார், இந்த ஊர் ஒரு மாதிரி. போகிக்கு குப்பையை கொளுத்த மாட்டாங்க, குடிசையை தான் கொளுத்துவாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, பாம் தான் வெடிப்பாங்க. என்னையா பிகினிங்ல பயமுறுத்துற? நாமளும் கொஞ்சம் கெத்தன் காட்டிட்டோம்னா அடங்கி போயிருவாங்க. பவரா பேச நான் சொல்லி தரேன், அதை பக்காவா பேசிட்டு கடைசியில சமாதானமா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொல்றபடி நீங்க பேசுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்க உசுருக்கு நான் கேரண்டி. என்ன அமுக்குறான்? பஞ்சும் நீ தான் பேசுற, பாமும் நீ தான் வைக்கிற, ஆனா ஃப்ரேம்ல மட்டும் ஏன்டா என்ன காட்டுற? சார், நீங்க தங்க போற குவார்ட்டர்ஸ் இதுதான். உங்க பெட்டி படிக்கலாம் உள்ள வச்சாச்சு. என்னடா பெட்ரோல் வண்டி பள்ளத்துல விட்டானுங்களா? மொத்த போலீஸ் போட்டோ தொங்குறாங்க. சார், அவங்க பள்ளத்துல விழுந்து சாவல, பசுபதி கையால செத்தவங்க. நீங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். ஏண்டா காக்கா முட்டை கண்ணா, உளுந்த வடை யூனிஃபார்ம் போட்டாம இருந்துட்டு என்ன பயம்படுத்துறியா? வெட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. யாருக்கு பர்த்டே? உங்களை வெட்டதான். பாருங்க. என்னையா? எங்க ஐயா வீட்டுக்கு வந்து எங்க ஐயா முன்னாடியே பாம்பு போறியா? ஐயோ, டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே போட்டி எடுத்துருவானுங்க போல் இருக்க. எங்களை அடிச்சிட்டாங்க. டேய் நான் இல்லடா, வரேன்டா, ஊரையே கூட்டு வரேன்டா. டேய் டேய். போயிட்டாங்களா? ஏன் அவளை காப்பி தானே போட்டுன்னு வந்திருக்கியா? அப்படியே விட்டுருந்தா கூட 10 பேர் தான் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இப்ப நாளைக்கு ஊரே கூட்டு வந்து உருத்தரமாக போறானுங்க. நான் இருக்கேன் சார். நீ இருப்ப, நான் இருப்பேனா? இதோ பாருங்க சார், எப்படி வராங்களா? சரியான கிரிமினல் குடும்பம் உங்களுது. உங்க குடும்பம் பண்ற ஃப்ராட் தனத்தை உங்க குடும்பத்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சார், வண்டி ஸ்பீடா வருது, எப்படி நிப்பாட்ட போறீங்க? லிஃப்ட் கேட்டு இப்ப பாரு. RDX, the massive disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. டேய், என்னடா பசுபதி ஆளுங்க இறங்கி வர்றானுங்க? காலி அட்டை போட்டு ஏத்தின்னு போறது எதுக்கு லாரி விட்டுட்டு அலரடிச்சு ஓடுறானுங்க? யோ, என்னையா உள்ள பசுபதி போட்டோ இருக்குது? ஆமால. ஹலோ, நீ மறுபடியும் என்கிட்டயே மோதுற. நான் 10 போட்டு தள்ளி இருக்கேன்.
15 பேரை போஸ்டிங்க விட்டு தூக்கி இருக்கேன். என்கிட்ட வாலாட்டாத. ஒழுங்கா இந்த பணம் ஜனங்களுக்கு போய் சேரல, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். ஹலோ ஐயா ஒரு நிமிஷம். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க மோதிர அளவுல நான் ஒருத்த இல்ல ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, என் விசுவாசத்தை காட்ட வேற வழி இல்ல. நானே பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு அப்புறம் உன் மூஞ்சில முடிக்கிறேன். ஏம்பா பஞ்சர் படம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாயா. இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். உன் திறமையை பார்த்தலாம் கூப்பிடலாம். டைம் பாஸ் ஆகாம தான் கூப்பிட்டேன். நீ வரமாட்டியா? சரி விடு. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. Put your hands to the sky for the brothers. கவர்லாம் கரெக்டா போட்டு வாடா பண்ணிட்டு இருக்கான். Disaster. I'm a monster. They call me the Santa. அப்பா கவர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. Call me the Santa. I'm a monster. They call me the Santa. Santa, 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 Santa. அந்த ஆர்டிஎஸ் முக்காவாசி ஊருக்கு கவர் கொடுத்துறாங்கயா. டேய் நவுருங்கடா. லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு. ஐயா இந்தாங்க லாரி சாவி. கவரை கொடுத்து எல்லார் வீட்டையும் கவர் பண்ணிட்டேன். 1க்கு 2 கவராக கொடுத்துருக்கேன். அநேகமாக கல்ல ஓட்டு உங்களுக்கு தான் விழுன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்க கவர் இதான். இந்த காசில் சட்டமன்றம் போகிறதுக்கு 4 புது சட்டை வாங்கி தச்சுங்க வச்சுங்க. நீயே வச்சுக்க. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். பரவாயில்லப்பா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். ஐயா ஐயா என்ன புது சட்டை தைக்க டைலருக்கு அளவு கொடுத்து இல்லையா? ஏ இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களே, உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா. நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்போ ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்குள்ள விழும். நோட்டீஸ் எப்படா மாறிச்சு? என்ன கேட்டா வண்டி பஞ்சர் ஆச்சு, ஸ்டெப்னியை மாத்தினேன், அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஊருல திரும்ப விட்டுட்டு பணத்தை பட்டுவாடா பண்ண டோரை தோறல. டேய் வண்டி உள்ளடா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஒன்னும் நீங்க கிழிக்க வேணாம். எங்க வேணா நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஓகே. இது அந்த ஃப்ராட் பிரதர்ஸ் வேலையா? சொல்றா எப்படா மாறிச்சு? என்னடா பண்ற மச்சி? நம்புறாடா, நான் என்ன சொன்னாலும் நம்புறாடா. 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரியறா. நீ வேணா பாரு, அந்த பொண்ணு கன்ஃபார்மா எனக்கு வொர்க் அவுட் ஆயிடும். அந்த ஓரமா கொஞ்சம் பாரு, 100 வாட்ஸ் பல்ப் ஒன்னு நிக்குது. ஆட்டோ ஜோதி டேய் டேய் வண்டி ஓடுங்க. இந்த பொண்ணுங்கற வார்த்தையே பிடிக்கலையா? எங்க மேடம் போனோம்? ராணி அண்ணா நகர். பொண்ணுங்களே இல்லாத உலகத்துல பிறந்தா நிம்மதியா இருந்திருக்கும். என்னடா அங்க பாரு மச்சான், டிராஃபிக் போலீஸ் நிக்கிறாங்க. தள்ளிட்டு போனோடனே மாடை காசு கேட்கறாங்க. ஃப்ரண்ட்ல 2 பேரை பார்த்தானுங்க, லைசன்ஸ் பிடிங்கிடுவானுங்க. நீ கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்து நான் கேட்கறேன். மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? போய் உட்காரு போ தேடி உட்காரு. மச்சி சிக்னல் கிட்ட தான் இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். ஏன்டா என்னால இவங்க பக்கத்துல உட்கார முடியாது. ஹலோ, உங்களுக்கு மனசுல என்ன மன்மதான் நினைப்பா? நான் தான் ஓகே சொன்னல, வந்து உட்கார வேண்டியதானே? அதென்ன நடந்து போறீங்க? ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றாங்க? எனக்கு தான் பொண்ணுகள் பிடிக்காது உனக்கு தெரியும்ல. அப்பயே வந்து பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை கேளுடா. டேய் இரா, அவன் எப்பவுமே அப்படிதான் மேடம். நீங்க தப்பா நினைக்காதீங்க. போயா, நீயும் வேணாம் ஆட்டோ வேணாம். மேடம் டேய் நான் கஷ்டப்பட்டு அந்த அடங்காப்பிடாரிய ஆட்டோவில் உனக்கு செட் பண்ணி விடலான்னு அங்கிள் ரேஞ்சுக்கு இறங்கி வேலையை பார்த்தா ஏன்டா அதை கெடுத்துக்கிட்ட? மச்சி வேற ஒண்ணுலடா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கெல்லாம் அந்த பொண்ணு பத்தி பேசும்போது எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏதோ ஆம்பளைங்களே பிடிக்காதம்மா, அதான் நான் ஒரு பிட்ட போட்டேன். எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்ட்டு. எது எப்படியோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். வா இரு, நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். என்னடா செகண்ட் கியர்லயே போற? கீரை மாத்திரா பெட்ரோல் குடிக்கும். டேய் அங்க பாருடா, பின்னாடி யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க. ஒருவேளை டியூ கட்லன்னு சேட்டு தான் ஃபாலோ பண்றாரோ? சேட்டுக்கார இல்லையே மச்சான். நேத்து பப்ல இந்த காரை நான் பார்த்தேன்டா, அவனு தான் ஃபாலோ பண்ணான்னு நினைக்கிறேன். அது எப்படா கரெக்டா அவங்க தான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன்? காரை பார்த்தாலே தெரியல. ஏழைங்க தாண்டா யதார்த்தமா அடிப்போம், பணக்கார பசங்க ஃபாலோ பண்ணி தான் அடிப்பானுங்க. இப்போ என்னடா பண்றது மச்சான்? சரி கட் பண்ணி ரைட் வச்சுக்கோ மச்சான். யூ டர்ன் பண்ணிக்கோ. இது முட்டு சாண்டா, இதுல என்ன வந்தா? மச்சான் திரும்படா. நீ சேஸ் பண்ற பப்பா. ஏய் நானும் மதுரைக்காரன் தான்டா. அப்ப நாங்கலாம் மலேசியாக்காரனாடா. எதுக்கு இந்த பஞ்சு டைலாக்? இடிச்ச வேணாலும் போய் பாரு. மப்பன தேஜு டேய் ஏன்டா? டேய் தூக்குடா மோல தூக்கு. நான் குமாரே, அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா? இல்ல பிஎஸ்என்எல். ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? டாக்டரையாவது போய் கூட்டு வரலாமா மச்சான்? டேய் சுமாரா எந்திரிச்சிட்டா.
என்ன மச்சான் பாக்குறத பார்த்தா பழசெல்லாம் மறந்துட்டாங்களோ? நான் கேட்டேனா? சொல்லுங்க, நான் கேட்டேனா? மயங்கி இருந்தீங்க, எப்படிங்க கேட்க முடியும்? ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைக்காதீங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்லயே கொஞ்ச நேரம் விட்டுருந்தாலும் எந்திரிச்சிருப்பேன். இந்த பக்கம் 20 பெட்டு, அந்த பக்கம் 20 பெட்டு, அதுல வேற ஒருத்தன் டீல பண்ண தொட்டு ஷூ. என்ன ஷோ? ஏண்டா டீல பண்ண தொடாம பின்ன பாமையா தொடுவாங்க? என்னடா பேசிட்டு இருக்காவா? டேய் சும்மாறா, ராயல்ரா. என்ன ராயில? அங்க பாரு, ராமராஜன் ட்ரௌசர் போட்டு நிக்கிறா. டேய் ஃபேஷன்ரா. பணக்கார வீட்டு பொண்ணு ட்ரௌசர் போட்டா அது ஃபேஷன். சரிங்க, நீங்க எங்க வண்டியை சேஸ் பண்ணீங்க? ஆமாமா, சேஸ் பண்ணேன். நேத்து நீங்க கிளப் வந்திருந்தீங்கல்ல? நாங்க வந்தோம், அப்ப நீங்களும் வந்தீங்களா? அடங்கப்பா. ஆமா. சரிங்க, அதுக்கு ஏன் என்ன சேஸ் பண்ணீங்க? இல்ல, நேத்து நான் உங்களை பார்க்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹைஃபையா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா காக்கி ஷர்ட் போட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா. அது உண்மையா, இது உண்மையா? கன்ஃபியூஷனே வேணாம். இது இதாங்க உண்மை. அப்ப நேத்து வழக்கமா சனிக்கிழமைனா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் தண்ணி அடிப்போங்க. எங்களோட ஸ்பாட்டு லோக்கல் பார். ஆமா ஆமா ஆமா. இந்த பணக்காரங்க போய் தண்ணி அடிப்பாங்களே, அந்த இடத்துக்கு ஒரு நாள் போய் தண்ணி அடிக்கலான்னு தோணுச்சுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. அப்படியே ஆட்டோவோட ஆர்சி புக் அடமானம் வச்சு ஆர்சி புக் அடமானம் வச்சியா? கிளப்புக்கு வந்தோங்க. எதுக்குங்க இது? இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு. பணக்காரனா தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆர்சி புக் எல்லாம் வைக்காதீங்க. தண்ணி அடிக்க உங்க கார்டு கொடுத்துட்டீங்க. சைடிஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட் கார்டு என்ன இருக்கா? சும்மா இப்படி வா. தேங்க்ஸ்ங்க. போதும், போலாமா? வரேங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சாரிங்க. ஏ? நேத்து வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. நீங்களே பார்த்திருப்பீங்களே. இந்த பப்புக்கு போற பொண்ணுங்கலாம் ரொம்ப தப்பானவங்க, மோசமானவங்கன்னு பேசிட்டேன். அப்படி நான் பேசியிருக்க கூடாதுங்க. நீங்க பேசினதுலயும் நியாயம் இருந்துச்சு. அப்ப ஆம்பளைங்க குடிக்கலாம், பொண்ணுங்க குடிக்க கூடாதா? குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா விழுந்து சாமி கும்பிடணும், மண் சோறு சாப்பிடணும், அங்க பிரதட்சணம் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், கிச்சன்லயே வாழணுமாங்க. இதெல்லாம் ஆம்பளை தானே பண்றாங்க. கண்டினியூ கண்டினியூ. பொண்ணுங்களாம் வெளியே வரக்கூடாதுங்க. ஆனதிக்க சண்முகம். அது சண்முகம் இல்ல, சமூகம். ஆரியாமல இருக்க பொண்ணுங்களா உங்களை மாதிரி படிச்ச பொண்ணுங்க திருத்தணுங்க. ஜான்சி ராணி மாதிரி, வேலு நாச்சியார் மாதிரி, அன்னை தெரசா மாதிரி, சாரதா தேவி மாதிரி சாதிக்கணுங்க. பொண்ணுங்களா வெளில வரணுங்க. ஆம்பளைங்க பண்ற அத்தனை விஷயங்களும் பொண்ணுங்க பண்ணணுங்க. நேத்து நான் ஏன் தெரியுமா அப்படி பேசினேன்? என் ஃப்ரெண்டு மேல ஒருத்தன் கை வச்சுட்டான். ஃப்ரெண்டா ஃபிகரான்னு வரும்போது எனக்கு ஃப்ரெண்டு தாங்க முக்கியம். வரேங்க. ஏய் முடிஞ்சா? நீ வேணா பாரு, இவளே நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. உனக்கு உங்க சொந்தக்காரங்க பேரே தெரியாது. உள்ள ஜான்சி ராணி, எலிசபெத் ராணின்னு இஷ்டத்துக்கு அவுத்து விட்டுருந்தியே. இதெல்லாம் எப்போ எங்க வாரி கட்டின? அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தல, அந்த பொண்ணு சொல்லிச்சு. டேய், ஏற்கனவே 3 போதும். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தணும், பழைய நண்பனை சந்திச்சவன் தண்ணி அடிக்கணும். கரெக்ட் பாஸ். பத்தாவதுக்கு என்ன மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுக்கணும் பாஸ். டேய், வரவன் போறவனுக்கெல்லாம் ஊத்தி கொடுக்கறதுக்கு நாங்கன்னா ஆடி மாசம் கூழ் காய்ச்சடா ஊத்தின்னு இருக்கோம். டேய் சும்மா சாரி பாஸ், சரக்கு இருக்கு, சைட் டிஷ் இருக்கு, ஆனா கிளாஸ் இல்லையே. சூப்பர். எப்படி? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஐ அம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். இந்தாங்க தண்ணியும் கிளாஸ். பாத்தியா, டியூஷனுக்கு பசங்க நோட்டு புக் எடுத்துன்னு போற மாதிரி எங்கேயோ குப்பமேட்ல இருந்து நோண்டி பொறுக்கி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். சும்மாரா, சாரு கோச்சுக்கு போறாரு. சாரு கோச்சுக்கு போறாரு. நீ காரி துப்பி செருப்ப கைட்டி அடிச்சாலும் விடிய விடிய உட்கார்ந்து இருந்து காலி பாட்டிலாவது கழுவி குடிச்சு தான் போவான் அவன். பாஸ், என்ன புகழ்ந்தது போதும், சரக்க ஊத்துங்க பாஸ். பாத்தியா, ஊத்தி தொலை. என் அண்ணன் கிடைச்சிருவானாடா? கிடைக்கும் பாஸ், நல்லா தேடினா கிடைக்கும். நானும் அந்த நம்பிக்கையில தான் உருண்டு போன உப்புக்கல்லைய தேடிக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்றேன் அவன் கடகறான் நான் சிங் வாய. 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதான்டா எனக்கு நண்பனா வரணும். அதே 7 ஜென்மமும் நீங்க எந்த பிளாட்ல இருக்கீங்களோ அதே பிளாட்ல நான் வாட்ச்மேனா இருக்கணும். ஏன் இறந்து குடிக்கிறதுக்கு 7 ஜென்மம் எடுக்கணுமா? இதெல்லாம் ஒரு ஜென்மம். மூச்சா வருதா? பரவாயில்ல, இவன் மேலே போயிடா. ஏண்டா படுபாவீங்களா? குடிச்சிட்டு இதுக்கு தான்
பேச்சுலர் பசங்களை வாடகை வைக்க கூடாதுங்கிறது. அப்ப இந்த பேச்சுலர்ஸ்க்கு உங்க பொண்ணுங்களை கட்டி கொடுத்து ஃபேமிலி மேன் ஆக்கிங்கோ. என்னடா சவுண்ட் மட்டும் வருது, ஆளை காணோம். தப்பு தப்பு, அவன் அரை டிக்கெட் இல்லடா, தர டிக்கெட். இஸ் அவர் அசோசியேஷன் செக்ரட்டரி. செக்யூரிட்டி. முதல்ல நம்ம வாட்ச்மேனை கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுங்க. ஏங்க ரெண்டு பேரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது முன்னாடி அவன் காலை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. இவளுக்கு இப்ப என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. ஆமாண்ணா, இப்ப எங்க மண்டையில ஏறாது, மாமி கொண்டையில ஏறும். யார் அந்த ஐரோ போயிட்டானே, இதுக்கு மேல இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூஞ்சி மேல வாந்திருத்து. என் அண்ணனை நானே தேடிக்கிறேன். எனக்கு ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுறா. என்ன நீ ஏதோ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ள மாதிரி பைக் வேணும் கேக்குற? டேய், நானே அடகு வச்ச ஆபீஸ் பைக் எப்போ தூக்கிட்டு போகணும்னு பயந்துன்றேன். நான் எங்கடா போறது பைக்குக்கு? எங்கி போவேணும் பாஸ், இங்கே இருக்குது. எது கோட்ரா இல்ல ஸ்கூட்டர்? அதுவும் பார். இத்தனை வண்டி நிக்கிறப்ப ஏன் ஸ்கூட்டியை மட்டும் சொல்ற? அந்த ஸ்கூட்டிக்கு எனக்கும் சொல்ல மறந்த கதை இருக்கு. அது ஸ்கூட்டி கதை இல்ல, பாட்டி கதை. என்ன மேல பாக்குறான்? பிளாஷ்பேக். ஆமா, மேல பாரு. ஹலோ, சொல்றா டேடி. புள்ள காசுல ஃபுல் அடிக்கிறவனுக்கெல்லாம் என்னடா மரியாதை? பணத்தை அனுப்பி வைக்கிறேன், பேங்க்ல போய் எடுத்துக்கோ. ஆமா ஆமா, இப்ப அனுப்பதான் போறேன். ஐயோ, மகாபாரதத்துல சீதை தனியா இருக்கும்போது ராவணன் வந்து நைட்ல நாய் கொலைச்சா கம்பெடுத்துன்னு போய் தோர்த்துற காவாலி பைய. நீ எல்லாம் புராணத்தை பத்தி பேசுற, அதுவும் மகாபாரதத்துல எதுரா சீதா? காலனி செக்ரட்டரி கட்டபொம்மை நான் இருக்கும்போது இங்க என்ன பிரச்சனை? இந்த குட்டபொம்மை ஏன் வந்தான்? ரொம்ப குழப்புவானே. இந்த படுவாவிய வண்டியை இடிச்சு வீல உடைச்சிட்டேன் சேரண்டி. இது முக்கிய பிரச்சனையாச்சா? இது குறித்து இன்னைக்கு காலனில அசோசியேஷன் மீட்டிங் போட்டாகணுமே, அதுக்கு ஸ்பான்சர் நீதான். ஏண்டா, நீங்க ஓசில உருளைக்கிழங்கு போண்டாவும் உடுப்பி காப்பியும் குடிக்க நான் தான் கிடைச்சனா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை பேச வந்துட்டானுங்க. சே போங்கடா. ஐயா போகாதீங்க போகாதீங்க, பிரச்சனை தீர்த்து கொடுத்து போங்களே. ஐயா ஐயா பாட்டி விடு பாட்டி, ஒரு வீலுக்கு போய் வீல் கத்துற. உங்களுக்கு வேணா அது வீலா இருக்கல ஐயா, எனக்கு இதான் எங்க வீட்டுக்காரரு காலவே உடைச்சிட்டா ஐயா. அப்ப இது என்ன கிளவி? உங்க வீட்டுக்காரர் கை தெரியா இல்ல கால் தெரியா? என்ன பாட்டி இன்ஜின போய் இடுப்புன்ற? அட பாவி, உனக்கு தெரியாது. நானும் என் வீட்டுக்காரர் இந்த வண்டியில போகும்போது என் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் இதைத்தாண்டா என் புருஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி பாஸ், லாரி அடிச்சு செத்துருப்பாரோ? சேச்சே, அடிச்ச பிரேக்ல இந்த கிளவி அடிச்சு தான் செத்துருப்பான். மரியாதையா என் வண்டியை சரி பண்ணி கொடு. இந்த சொறி பிடிச்ச வண்டியெல்லாம் சரி பண்ணி தர முடியாது. எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன பணத்தை தரியா? அத நான் உசாரா இங்க வச்சிருக்கேன். கிழவி, பணத்தை எடுத்து நான் ஓடுறேன். இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்குறேன். இப்படிதான் நாங்க போலீஸ் ட்ரைனிங்ல பைக் திருடுவீங்களா? இல்ல, பதுங்கி புடிப்போம். எதை? சிகரெட்ட. போறத பாத்தியா? போலீஸ் மோப நாய் மாதிரியே. வாய மூடு. அலேக், என்னதான் இருந்தாலும் பாவுண்டா பாட்டி. அப்போ உனக்கு உன் அண்ணன் வேணாமா? வேணும். அப்புறம் பாட்டிக்கு எதுக்குடா ஸ்கூட்டி? நான் கொடுக்க மாட்டேன் பாஸ் காட்டி. இப்போ எகுது பாரு உன் போட்டி. போத்ரா. வண்டி 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 சூப்பர் வண்டி 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 சார். வண்டி வேணுமா? வேணாவா? போய. வண்டி 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 வண்டி. என்னடா நம்மனா வடை சுட்டா வித்துட்டு இருக்கோம், வண்டியை சுட்டு வித்துட்டு இருக்கோம். சைலண்ட் ஆயிரு, எவனாவது ஒரு இழுச்சவன் வந்து மாட்டுவான். நம்ம ரேஞ்சுக்கு வண்டி 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 சார். வண்டி வேணுமா சார்? வண்டி கண்டிஷன் எப்படி? டேய், முதல்ல உன் பாடி கண்டிஷனை பாறா. போதகுள்ள இருந்து வந்த போனமா இருந்துட்டு வண்டி கண்டிஷனை கேக்குறா. சும்மா கஸ்டமர் மனசு கஷ்டப்படுறாங்க. சாரி சார், நீங்க பாருங்க சார். வண்டி இங்க தான இருக்கும். இங்க தான் சார். போய் வந்து வாங்க சார். எப்ப சார் வருவீங்க? என்ன ஒரு 2 மாசத்துல வந்துருவேன். 2-3 மாசத்துலயா? எங்க பிரசவத்துக்கு போறியா? இப்பதான் இன்டர்வியூ போறேன். இன்டர்வியூக்கா? வேலை கிடைக்கணும், சம்பளம் வாங்கணும், அதுக்கப்புறம் தானே வண்டி வாங்க முடியும். பெரிய கஸ்டமர். 4 ஃப்ளைட்டை புக் பண்றதுக்கு இங்க பாரு ஃபுல் கேஷோட வந்திருக்காரு. டேக் தி 25. ஏண்டா எலிவாயா, இந்த 25 ரூபாய்க்கு வந்தா நீ பிசினஸ் பேசிட்டு இருக்க? மண்டை திரும்பிடும், ஓடி போயிடு. அப்ப எடுத்த பண்றதுக்கு இந்த வண்டியை கொடு. போடா, திரும்பி பார்க்க மாட்டறான். யோபா, யாரா இது? டோரா பொம்மைக்கு கூலிங் கிளாஸ் போட்டா மாதிரி. ஹலோ மேடம் மேடம்
பார்த்தா அவனுக்கு பேச்சு வராது, பெருசா மூச்சு தான் வரும். அப்படி ஒரு டொக் டொக் வியாதி. நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, ஷோரூம்ல வாங்க. வாங்க வாங்க, வண்டியை பாருங்க எப்படி இருக்கு. என்ன மேடம் நீங்க ஒருத்தர் வேணா வண்டியை ஓட்டி பார்க்கலாம், ஒரு ஊரே ஓட்டி பார்க்கணும்னா வண்டி எப்படி தாங்கும்? வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு? வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு சொன்னோன்னு வச்சுங்க, விசாரிக்காம வண்டி தூக்கி அலைக கூட உள்ள பொண்ணு எடுத்துன்னு போயிட்டே இருப்பீங்க. யாரு வச்சிருந்தாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்க படையப்பா படம் பார்த்திருக்கீங்களா? பாபா படம் ஏங்க நீங்க பாபா படத்தை தெலுங்குல பார்த்திருக்கீங்களா? அதான் இவங்க நம்ம வண்டியை பார்க்கல. அதுல தலைவர் மனுஷ கோயிலாவை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு படியில ஏறி சும்மா அடி அடி அடின்னு அடிப்பாரு பாருங்க. அந்த ஃபைட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தது இந்த பைக்கு தான். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதான் கையோட ப்ரூஃபுக்கு போட்டோ கொண்டு வந்து பாருங்க, நல்லா பாருங்க. ரஜினி சார் மனுஷ கோயிலா அந்த வண்டி, இந்த வண்டி. ஆமா, இந்த வண்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே மனுஷ கோயிலா, அவங்க இவனுக்கு ஒன்னு விட்ட அத்தை பொண்ணு. ஆமா பெருசாலி. ஆமாங்க. இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு ஐயோ, ரேட்ட வேணா அடிச்சு பேசுங்க, வண்டிய மட்டும் அடிச்சு பேசாதீங்க. நான் அப்பவே சொல்லல இன்னைக்கு ராசி பலன்ல அதிர்ஷ்டம்னு போட்டிருக்குன்னு. சரி, ரேட் எவ்வளவு சார்? 15,000. 15,000? அது வெளியில விக்கிற ரேட்டு, உங்களுக்கு 12,000. அது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு பிங்கிலிக்கா பிலாப்பி. என்னயா ரேட் கேட்ட அசிங்கமா பேசுற? பஞ்சாபி மொழியில 10,000 ரூபாய். ஆமா. 10,000-ஆ? இம்டி காப்பி அப்படியே சீப் தாண்டி வாங்கி. என்னடா அரலூஸ் மாதிரி பேசுது? முழு லூசுங்க. முதல் மாச சம்பளத்துல பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க ஏமாந்து போயிடுவேணும்னு நினைச்சேன். நல்ல வேலை உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்தேன். இந்தாங்க, இதுல 10,000 இருக்கு. என்ன பணம் சூடா இருக்கு. வண்டி எடுத்துக்கங்க. இந்த வண்டியை மட்டும் நீங்க ஓட்டிட்டு போங்க, ரோட்ல இருக்க அத்தனை பேரும் உங்களை தாங்க பாப்பாங்க. அவ்வளவு ஸ்டைலான வண்டிங்க இது. பாய் பாய். ஓகே இவ்ளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஓட்டிட்டு இருந்தா ஸ்லோவா போனேன். சைக்கிள் காரெல்லாம் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். நல்ல வேலை, வண்டி சின்ன நான் தப்பிச்சேன், நீ சிந்தா அவ்வளவுதான். மூஞ்ச பாரு. டக்கரி ஏத்திர முடியாதா? நீ தப்பிச்சடா. ஏய், அந்த ரெண்டு பழந்து கேட்டவனுங்களோ அது இரும்புக்கெல்லாம் ஃபெவிகால் போட்டு ஓட்டி வண்டி நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. அலே ஈம்பி தாலகி பேச்சமலோ பேச்சமலோ. பலே ஈம்பி தாலகி பேச்சமலோ. ஏக்கா நான் வியாபாரிக்கா வந்து கொன்று கப்பல் போடா. பலே ஈம்பி தாலகி பேச்சமலோ. ஏங்க இந்த வண்டியை மட்டும் நீங்க ஓட்டிட்டு போங்க, ரோட்ல இருக்க அத்தனை பேரும் உங்களை தாங்க பாப்பாங்க. அவ்வளவு ஸ்டைலான வண்டிங்க இது. திருட்டு ராஸ்கல், நீ மட்டும் கையில கடிச்சு. அப்ப அந்த லூசு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லு. நான் என்னைக்கு அந்த யானை கிட்ட மாட்டி மிதி போட போறனோ. டேய் என்னடா ஒப்பாரி சத்தம் ஓவரா கேக்குது? ஒரு வேளை கிளவி மண்டை போட்டுருச்சா? டேய் ஒப்பாரி வெக்கிறதே கிளவிதான்டா. எங்க வீட்டுக்காரர் ஞாபகத்தை வச்சிருந்த வண்டியை நான் ஊருக்கு போன நேரமா பார்த்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா, அவங்க நாசமா போயிடுவாங்க. வட ஓடிடலாம், ஓடல கண்டுபிடிச்சிருவாங்க. இருடா தைரியம் நான் இருக்கேன். வந்த வாசி போயிட்டு வந்தேன், வண்டியை காணலையே. சரி சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? இன்னும் இந்த டயலாக் எவனும் பேசலையேன்னு நினைச்சேன், பேசிட்டான். எனக்கு என்னமோ இங்க இருக்கிற டேய் சொட்ட குட்டியை குழப்பறான், கண்டுபிடிச்சிருவானோ? சரி சரி, நாங்க போயிட்டு கையோட ஃபயர் இன்ஜின் கூட்டு வந்துறோம். ஃபயர் இன்ஜினா? அது எதுக்கு? அது ஒண்ணும் இல்லடா, வைப்ரேஷன் காலா. கிளவி வயிறு எரியுதுன்னு சொல்லிச்சுல, அதுக்கு தான். ஒன்றும் தேவையில்லை, போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு, இப்போ வந்துருவாங்க. போலீஸா? என்னடா பண்றது? யோ குட்டபொம்மா, புலன் விசாரணை நடிச்ச நாயில ஏன் வருது? பாட்டியோட பேரன் தான் போலீஸ் கமிஷனர், அவர் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கமிஷனரா? கிளவிக்கு கமிஷனர் லெவல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதா? நாய் வர வேண்டிய பார்த்தா கொத்த புடிங்கிற போல இருக்கடா. எதடா? காலடா. ஓ காளையா? பாஸ், நாய் ரொம்ப சார்பா இருக்கு, நம்ம டைம் ரொம்ப வீக்கா இருக்கு. நாயை விட இவ ரொம்ப பயமுறுத்துறானே. வேற வழியே இல்ல, உண்மையை ஒத்துக்கலாம். பாட்டி டைட்டா வாய மூடு. ஏதாவது பண்றா. என்னடா பண்ண சொல்ற? மிளகா பொடி எடுத்து வீசலான்னு பார்த்தா அதையும் கிளியில விஜய் பண்ணிட்டாரு. வேற என்ன பண்றது? ஐடியா. என்னடா அது பாடி ஸ்ப்ரே?
இது பாடி ஸ்ப்ரேலடா, லேடி ஸ்ப்ரே. இதை எதிர்விட்டு ஆண்டி வாங்கினு சொல்லிச்சு. இதை அடிச்சுன்னு தான் ஆன்டிங்க அங்கிள கைக்குள்ள போட்டுக்குதுங்க. இப்படி சூடு. ஜிம்மி போற வேகத்தை பார்த்தா அத மணியாக்காம வராதுன்னு நினைக்கிறேன். டன் டன் டன். ஹை டேய் ஏய் இங்க பாரு தசாவதாரம் கல்லை மட்டும் கண்ட. ஆமா சாமி கிட்ட அப்படினா வேண்டிட்ட. என் அண்ணன் கிடைச்சிட்டா உனக்கு மொட்டை போட்டுறதா வேண்டிக்கிட்டேன்டா. என்னது? அப்போ குடும்பமே ஒண்ணு சேர்ந்தா என்ன நரபலி கொடுத்துருவீங்களா? எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? பிச்சிட்டாடா. அப்போ ஒண்ணு பண்ணு, மொட்டையோட சேர்த்து கழுத்து நிறைய கொட்டையும் நெத்தி நிறைய பட்டையும் போட்டு விட்டுரு. அப்படியே காசிக்கு போய் செட்டில் ஆயிடுறேன். ஐயோ திருப்பி பார்க்காதடா. என்ன பின்னாடி பைக்கும் சும்மா ஃபாலோ பண்றாங்கடா. எங்கடா டேய் நாயில ஏய் ஃப்ராட் ஓரமா போய் கும்பிடியா? எங்கடா ஓடுற? அது உருண்டு வர ஸ்பீடு ஏத்துனா சட்னி ஆயிடும். ஓடு 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 ஓடு. ஐயோ கட்டிருக்கானுங்களே. என்ன வேலிக்கு வெளியே தொங்குற பூசணியா மாதிரி ஆடிட்டு இருக்கிற? பாடுறா கிர்னி பழத்துக்கு விக்கி வச்ச மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் சப்வே உள்ள வந்தாலே மாட்டிப்ப. இந்த சின்ன சந்துல வரலாமா? கிழிஞ்சிரு போகுது பேக்ல பேண்ட். ஓடுற வேகத்துல வாசல் கதை எதுவுமே மறந்து போச்சு. சாரி கோவிந்தா. எவன்டா ஸ்பீட் பிரேக்கர் போடுறது கோயிலுல? ஏய் இந்த பக்கம் வராதடா. அப்படியே படுத்துக்கோ. ஏடா ஓடுற? ஐயோ இவளா. எங்க போறாலும் உன்னை விட மாட்டேனா? சட்டை போட்ட சர்க்கஸ் சேன மாதிரி இருந்துட்டு எப்படி மிதிச்சிட்டு ஓடுது பாரு. மேமே கோவிந்தா மேமே. நல்ல வேலை என்ன நெஞ்சில மிதிச்சா மாமாவ. டேய் அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராங்கடா. போடா நீங்க சுத்தி சுத்தி ஓரத்துக்கு ஈஸியான நேரா ஓடிந்தா பாண்டிச்சேரிக்கு சரகாத வாங்கி வந்துக்கலாம். கோயில் குட்டியான வருது. வழி விடுங்க வழி விடுங்க. எங்க காணோம்? இது உள்ள பூண்டானா? விட்டாதான்டா வரதுக்கு. சும்மா என் காலை கவிடுச்சு காப்பாத்துறாங்க. ஐயோ ஐயோ என்ன புல்டோசர் என் பேண்ட் பிடிச்சிருக்குதுடா. பேண்ட் தானடா போயிட்டு போறா. பேண்ட் போனா மானமே போயிடுடா. என்னடா சொல்ற? ஜெட்டி போடலடா. அடச்சை. ஏவா சேஃப்டி லேண்டிங். நல்ல வேலை வாட்டர் பெட் மேல விழுந்தனால அடி படல. இங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க சான்ஸே இல்ல. ஏய் நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இங்க இருந்து பாத்துக்கறேன். வந்த விட்டுறாத. ஏய் ஐயோ சும்மா இங்கே பார்க்கிங் போட்டுருச்சே. இன்னைக்கு அவளும் கையில மாட்டணும். ரெண்டு பேரும் பெருமாள் கோயில் பிரசாதம் தான். என்னடா பண்றது? டேய் அங்க பாருடா. ராமா நீதான் எங்களை காப்பாத்தணும். மாரு ஹே ராம், நாம இவ்ளோ மேக்கப் போட்டாலும் இந்த குண்டூஸ் பேக்கப் ஆவற மாதிரியே தெரியலையே. கவலைப்படாதீங்க ராம். ஜெய் பாஜி பகவான். சீக்கிரமாடா எஸ்கேப் பண்ணலாம். போறோம் சாமியா. இதெல்லாம் கோயிலே தீரோஜா ஆயிடும். குச்சிரோய சாபத்தை. ராமா என்ன இது ராமா? என்ன ராம் ரெஸ்டாவலான்னு பார்த்தா ரெஸ்டா இருக்கு. என்ன பண்றது? அப்படியே மெயின்டைன் பண்ணு. இந்த அனுமாரை பார்த்தா எங்க பிளாட்ல இருக்கிற வெள்ளச்சாமி மாதிரியே தெரியுது. ஏண்டா ஓடி போன உன் பொண்டாட்டி கண்டுபிடிக்க துப்பு இல்ல. ஆஞ்சநேயர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாடா பொம்மை முட்டாள். ராமா வேற சீதா போடாங்க. மாரு மாருதி. என்ன ராம் நிலம புரியாம டென்ஷன் பண்றானுங்க. எங்கடி போறாங்க? தலை வலிக்கு தலைங்க. சுவாமி சுவாமி நாங்க ரெண்டு ஃப்ராடுங்களே தெரியும். அவங்க எங்கனே தெரியல. கொஞ்சம் சொல்லிட்டாங்களே. கண்டுபிடிப்பதும் கைது செய்வதும் காவல்துறையின் வேலை. ஆசீர்வதிப்பதும் அரவணைப்பதும் மட்டுமே கடவுளின் வேலை. வள்ளி மாதிரி இருக்கிற உனக்கு முருக மாதிரி ஒரு கணவன் அமைவா. எல்லாரும் ராமர் மாதிரி தானே கணவர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க முருகர் மாதிரின்னு சொல்றீங்க. என்னை விட முருகன் ரொம்ப நல்லவன். என்னையும் ஆசீர்வதிங்க சுவாமி. பிடிச்சுக்க. சும்மா மாதிரி இருக்கிற உனக்கு மாருதி மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைவா. டேய் ஏன்டா இந்த டேங்கர் லாரி என் வாழ்க்கையில விட்டு ஏத்துற? வாய மூடு, இடத்த காலி பண்ணலாம். சுவாமிகள் இப்ப எங்க போகுது? அவர் ஜிம்முக்கு போறாரு, நான் பாருக்கு போறேன். கூட வர போறியா? மண்டே போந்துருவேன். இந்த பக்கம் போலாம். வேணாம் இந்த பக்கம் போலாம். சாமி மொபைல்ல சாமான் நிக்காலோவா? ஹலோ ரொம்ப முக்கியம். பாடுங்க. சந்தேகமே இல்ல அந்த ஃப்ராடுங்களே தாண்டி. எவனோ எனக்கு முத்தம் கொடுத்துட்டானே.
அநியாயம், அக்கிரமம் மன்னிக்கவே முடியாது. வெல்கம் டு ஆல். யார் மனசுல யாரு பச்சைமா பாட்டிக்கு முத்தம் கொடுத்தது யாரு? மிஸ்டர், யாரா அவன்? இங்க என்ன கிராண்ட் மாஸ்டர் ப்ரோகிராமா நடந்துட்டு இருக்குது? கிராண்ட் மதருக்கு ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்த காலனிக்கு செக்ரட்டரியா நான் எதுக்கு இருக்கிறேன்? அதான் நாங்களும் கேக்குறோம். டால்டா டினுக்கு Dress போட்ட மாதிரி நீ ஒருத்த எதுக்கு இருக்கிற? பி சீரியஸ். இத பாருங்க, நம்ம பிளாட்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் பவரை கட் பண்ணி பாட்டிக்கு கிஸ் கொடுத்திருக்கான். அதுவும் சாதாரண கிஸ் இல்ல, லிப் டு லிப் கிஸ். எனக்கு என்னவோ இது திடீர்னு நடந்த சம்பவம் மாதிரி தெரியல. பல நாள் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணிருக்கலாம். ஆமா, அந்த அம்மா கிளியோபாட்ரா கீழிஞ்சு போன கிரீஸ் டப்பா மாதிரி இது வாயி. இதுக்கெல்லாம் உட்காந்து எவன்டா பிளான் பண்ணுவாங்க? என் சந்தேகம்லாம் இங்க சும்மாவே உட்கார்ந்து எல்லாரையும் வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கிறானே இந்த வாட்ச்மேன். ஐயா, மேலதான் நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் இந்த பேச்சுலர் பசங்க பண்ணிடுவாங்களோன்னு என் போலீஸ் மூளை சொல்லுது. பெரிய ஈசானி மூளை. அப்படி எங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஒரு மூடு வந்துருச்சுன்னா, அவிச்ச சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி பிளாட்டுக்கு பல பொண்ணுங்க இருக்குது இல்ல, அதுல தான் ஒருத்த லவ் பண்ணி லாஜிக்கா முத்தம் கொடுப்போமே தவிர இந்த மாதிரி கலீஜெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். எனக்கு இன்னமும் இங்க இருக்கிற பெருசுங்களோட சபலத்தினால ஏற்பட்ட அவலமோன்னு தோணுது. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிழவிக்கு கிஸ் அடிச்சது இந்த கிழிஞ்சு போன வாய் தான். இந்த பொக்க வாயை வச்சுக்கிட்டு என்னால ஃப்ளைங் கிஸ்ஸே கொடுக்க முடியாது. இதுல லிப்ட் லிப் கிஸ் எப்படிடா கொடுத்துருக்க முடியும்? நம்ம பிளாட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணாதான் உண்மை தெரியும். இப்பதான்டா உண்டியல் வாயம் உருப்படியா ஒரு ஐடியா சொல்லி இருக்கிறான். என்னடா பிளட்ங்கறாங்க டெஸ்ட்ங்கறாங்க. யூரின் டெஸ்ட் கூட பண்ணிட்டோம். அவனுக்கு செலவு தானே. டேய், அது வந்து ஆக்சுவலா அந்த விபத்துக்கு காரணம் நான் தான்டா. ஏண்டா கேண்டில் வாங்க போன கேப்ல கேள்வி வாய மேண்டல் மாதிரி வீங்க வச்சிட்டேடா. 6 அடி இருக்கிற கிளவிய 6 அடி இருக்கிற நீ எப்பறா லிப் டு லிப் கிஸ் அடிச்ச? அது இல்லடா மாப்ள, ஏன் பார்ட்டின்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா அது இந்த பார்ட்டி பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன எப்படியாவது நீ தான்டா காப்பாத்தணும். அடியே பச்சே. டேய், பச்சை குச்சினா பிச்சை புடி ராஸ்கல். என் வீட்டுக்காரர் தான் ஆசையோட என்னை அப்படி கூப்பிடுவாரு. தாத்தா என்ன பச்சையம்மா, என்ன தெரியலையா? நான் தான் உன் புருஷன் முனியாண்டி வந்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? முதராத்திரி அன்னைக்கு ஆசையா உனக்கு முத்தம் கொடுக்கலான்னு வந்தா அம்மிக்கல் எடுத்து மண்டை மேலேயே போட்டுருவேன்னு பயம் பொறுத்துனேன். இன்னைக்கு ஆவியா வந்து முத்தம் கொடுத்தா இப்படி அசிங்கப்படுத்திட்டிய பச்சே. என்னடா பச்சையம்மா? என்னங்க நீங்களா வந்திருக்கீங்க? இந்த பாய் மனசுக்கு தெரியாம போச்சு. வாங்க வாங்க வாங்க. நான் வர்றேன், ஸ்லோ மோஷன்ல.